வாங்க சமந்தி. அத்தை, பணம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு வழியா பணத்தை ரெடி பண்ணிட்டல்ல? ஆமா அத்தை, உங்ககிட்ட கேட்காம மொய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல சம்மந்தி, கொஞ்சம் எல்லாரையும் வர சொன்னீங்கன்னா பணத்தை கொடுத்துருவேன். எல்லாரையும் வச்சுக்கிட்டு கொடுத்தாதான் எங்களுக்கும் மரியாதை. நீங்க சொல்றதும் சரிதான். இருங்க, கூப்பிடுறேன். அம்மா, தேவையில்லாம எதையாவது பேசி பிரச்சனை ஆக்கிக்க வேண்டாம். பணத்தை கொடுத்துட்டு பேசாம இருந்துருவோம். இங்க பாரு ராசாத்தி, நான் உன்னை பெத்தவடி, எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நீ கொஞ்சம் பேசாம இரு. வாங்க. வணக்கம். பணம் கொடுக்க வந்தேன். எல்லாரையும் கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கூப்பிடுங்க சம்பந்தி. நான் ஒண்ணு சொன்னா எல்லாரும் தப்பா நினைக்காதீங்க. என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இத சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தா என்ன போட்டு அழுத்துது. என் பொண்ணு தகப்பம் இல்லாத பொண்ணு. அதான் கொஞ்சம் செல்லம் கொடுத்து ஊட்டமா வளர்த்துட்டேன். இவ கல்யாணத்துக்கு வரன்னு பார்க்கும்போதுதான் இந்த பிரச்சனையே எனக்கு புரிஞ்சுது. என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க போய் எப்படி வாழ போறாளோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துலதான் சாமி மாதிரி என் பொண்ணை கேட்டு நீங்க வந்தீங்க. நானும் ஊர்லயே பெரிய குடும்பம், நம்ம வீட்டுக்காரோடைய நண்பரோட குடும்பம். என் பொண்ணு அங்க போய் சீரும் சிறப்புமா ராணி கணக்கா கொடி கட்டி ஆள போறான்னு நினைச்சேன். சந்தோஷமா கட்டி கொடுத்தேன். ஆனா என் பொண்ணு இந்த வீட்டுல ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழலையே. என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து தினம் தினம் ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கா. அவ நிம்மதியாவே இல்ல. தினம் தினம் நொந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கா. எங்கேயோ கண் காணாத இடத்துல முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கட்டி கொடுத்திருந்தா கூட என் பொண்ணு நிம்மதியா இருந்திருப்பா. இங்க பாருங்க, பணம் கொடுத்தமா போனமான்னு இருங்க. அதிகமாலாம் பேசாதீங்க. அப்படி என்ன உங்க பொண்ணை கொடுமைப்படுத்திட்டாங்க? கை பொண்ணுக்கு கண்ணாடி வேணுமாங்க? வாழ வந்த என் பொண்ணுக்கு திருட்டு பட்டம் கட்டி விட்டுருக்கீங்களே, இதை விட என்ன கொடுமை இருக்கு? செண்பகம், ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதை விடுமா. இனிமே நடக்க போறத பார்ப்போம். எப்படிங்க விட முடியும்?
இனிமே ஒரு சின்ன பொருள் காணாம போனா கூட என் பொண்ணு மேல தானே பழி வரும். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. இல்ல சம்பந்தி, அப்படியெல்லாம் யாரும் சொல்லல. ராசாத்தி பத்தி எனக்கு நல்லா தெரியும். மங்க, இதோ வரேங்க. சொல்லுங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ம். பாரி, அண்ணா, சொல்லுங்கண்ணே. என்ன பாரி, எங்க போயிட்டு வர? முக்கியமான வேலையா? ஆமாண்ணே, கொஞ்சம் முக்கியமான வேலை தான். முக்கியமான வேலைங்கிற முகமெல்லாம் வாடி போயிருக்கு. எதுவும் பிரச்சனையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வெளியில போயிட்டு வந்தால அந்த அலைச்சல் அப்படி இருக்கு. இந்தாங்க. பசங்க எங்க? இங்க இதோ வராங்க. சித்தப்பா, இனியா, சொல்லுங்கப்பா. கபடி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமாப்பா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரியா பிராக்டிஸே பண்ண முடியலப்பா. அதான் பிராக்டிஸே இல்லாம அங்க போய் எப்படி விளையாட போறேன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு நாளையில இருந்து பிராக்டிஸ கொஞ்சம் அதிகப்படுத்தலாம்னு இருக்கேன்ப்பா. இருடா, முதல்ல என்ன பேச விடு. அப்பா, சரிங்கப்பா. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ இந்த டோர்னமெண்ட்டுக்கு போக வேண்டாம்னு தான் எனக்கு தோணுது. பாரி, என்னப்பா சொல்ற? இனி அங்க போய் விளையாடணுங்கிறதானே நம்ம எல்லாருடைய கனவும். ஆமாங்க. எங்க எல்லாரையும் விட நீங்க தான் அவன் ஸ்டேட் லெவல்ல விளையாடி மெடல் வாங்கணும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நீங்களே இப்படி. ஆமா சித்தப்பா, அண்ணன் இருக்கிற நாள்ல ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இந்த தடவை மெடல் நமக்கு தான். இல்ல, இது சரியா வராது. இனியும் போக வேண்டாம். அதுக்கு பதிலா குமரன் போகட்டும். சித்தப்பா, நான் எப்படி சித்தப்பா போக முடியும்? இதுக்கு சரியான ஆளு இனியன்தான். அவனே போகட்டும். இந்த ஆளுக்கு எது வந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்க தெரியாது. மக்கு சாம்பிராணி. சித்தப்பா, எனக்காக நீங்க இனியனோட கனவை கலைக்க வேண்டாம். எனக்கு இதுலலாம் பெரிய விருப்பம் இல்லை சித்தப்பா. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். இனி அடுத்த வருஷம் போகட்டும். இந்த வருஷம் நீ போய் விளையாடி ஜெயிச்சிட்டு வா. எதுக்கு சித்தப்பா? அதான் மாமா சொல்றாருல்ல, சொன்னா சரின்னு கேட்டு பழகுங்க. ஏய், இப்போ உனக்கு சந்தோஷமா? மாமா, நான் என்ன மாமா தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? ஏய், உனக்கு தெரியும்லடி எனக்கு கபடினா உசுருன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தோ நான் மேட்ச் விளையாட போக விடாம பண்ணிட்டல. இல்ல மாமா. ஏய், பேசாதடி. ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. எங்கனா 6 மாசம் ஒன்னு விட்டு ஹைதராபாத் போயிட்டா உன்னால என் கூட இருந்து ஆட்ட போட முடியாதுன்னு திட்டம் போட்டு எங்க அப்பா மனச மாத்தி பேச வச்சிட்டல. எனக்கு நல்லா வேணும்டி. உன்னை பிடிக்கலனாலும் ஐயோ பாவனு இறக்கப்பட்டு உன் பிரச்சனை எல்லாம் என் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு எங்க நீ அசிங்கப்பட்டுற கூடாதுன்னு பார்த்து பார்த்து உதவி செஞ்ச பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். நீ என்ன கேனையன்னு நினைச்சிட்டல. உனக்கு ஐயோ பவுன் இறக்கப்பட்டு செஞ்சதெல்லாம் நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்ம கிட்ட இவன் சரண்டர் ஆயிட்டான், இனி இவன் நம்மளை விட்டு பிரிய மாட்டான் அப்படின்னு நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கல. இங்க பார், அந்த நினைப்பெல்லாம் அழிச்சிரு. சத்தியம் பண்ண மாதிரி நீ என்னை விட்டு போயே ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னடி பாக்குற? உன் சுயநலத்துக்காக என் ஆசை கனவு எல்லாத்தையும் அழிச்சிட்டேடி.
வர ஆத்திரத்துக்கு மாமா சத்தியமா மாமா நான் எதுவுமே பண்ணல. ஏய், வாய மூடு. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. உன்னை போய் நல்லவன்னு நம்பி என்ன சொல்லணும்? எப்படியோ என் வாழ்க்கையை முடிச்சு வச்சிட்டல. இருடி, உன்னை நான் பதிலுக்கு என்ன பண்றேன்னு பாரு. மாமா ஏய், வாய மூடு. உன்னெல்லாம் மதிச்சு நின்னு பேசுறதே தப்பு. மாமா மாமா சாமி சத்தியமா நான் எதுவுமே ஏய், பண்ணல மாமா. விடுடி கைய. அம்மா தாயே, நீதான் என் மாமா கூட சேர்ந்து வாழ வரம் கொடுத்த. அவர் வாயால என்ன பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா அதையும் நடத்தி வச்ச. எனக்கு gift தருவாருன்னு நினைச்சேன். அதையும் எனக்கு கஷ்டம்னு வரும்போது பணத்தை gift-ஆ கொடுத்து பெரிய உதவி பண்ண வச்ச. இப்படி எல்லாத்தையும் பண்ணி அவர் மனசுல நான் இருக்கேன்னு நம்ப வச்ச. அவரும் எனக்காக ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செய்றாரு. நானும் அவர் நம்ம கூட சேர்ந்துருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது புதுசா இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி. இது உனக்கே நியாயமா? அவருக்கு கபடி தான் எல்லாமே. ஆனா நான் பாரி ஐயா கிட்ட அவரை போக வேண்டாம்னு சொல்ல வைக்கல. அவரு 6 மாசம் என்னை விட்டு பிரிஞ்சு போகாம என் கூட இங்கே இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவர் ஆசைப்பட்ட கபடி மேட்ச் விளையாடாம போகுதேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஆனா அது என்னாலதான்னு அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. நான் எந்த விதத்திலயும் அந்த மாதிரி நினைக்கல. பாரி ஐயாவும் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கும் தெரியலம்மா. இதுக்கு முன்னாடி மாமா என் மேல கொஞ்சம் அன்பா இருந்தாரு. இதனால மாமாவுக்கு திரும்ப என் மேல வெறுப்பு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என் மாமா வேணும். அவர்தான் எனக்கு எல்லாமே. நீதான் என்ன மாமா கூட சேர்த்து வைக்கணும். அவரை விட்டு நான் பிரிஞ்சு போறத கனவுல கூட என்னால ஏத்துக்க முடியாது. இனியா 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 டேய் இனியா, என்னடா ஆச்சு? இனியா, ஹே ராசாத்தி, என்னாச்சு? அவனுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பதில் சொல்லு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அத்தை. இனியா இனியா என்னங்க இது? போடி போடி. ரசத்தி, என்னாச்சு? எப்படி ஆச்சு? இல்ல என்னாலதான். நான் கவனம் இல்லாம ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன்.
மாமா என்ன காப்பாத்த வந்தாரு. அப்பதான் அவருக்கு அடிபட்டுருச்சு. இல்ல என்னாலதான், இல்ல என்னாலதான். சரி விடு, ஒன்னும் ஆகாதவனுக்கு. இல்ல அத்தை, நானே என் மாமாவை இப்படி பண்ணிட்டேன். சரி ராசாத்தி, அழுகாத. அவனுக்கு எதுவும் ஆகாது. நீ கும்புற சாமி அவனை காப்பாத்தும். நீ வருத்தப்படாம இரு. வால் எல்லாம் ஒன்னால தாண்டி. நல்லா இருந்த இனியன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டல. நீ இருக்கிற வரைக்கும் எந்த நல்லதும் அவனுக்கு நடக்காது. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை தான். ரசதி, நீ மட்டும் இப்ப இந்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னு வையேன், படுத்திருக்கிற அவன் எந்திரிக்கிறானோ இல்லையோ. ஐயோ, என் மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீ எப்பவும் அவன் கூடவே இருக்கணும். எனக்கும் அவர் கூட இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா நான் அவர் மனசுல இல்லையே. நான் அவருக்கு தொல்லையா தான் இருந்துட்டு இருக்கேன். யாருமா சொன்னா நீ அவன் மனசுல இல்லன்னு? அம்மா, அவன் உன் மேலதாம்மா பாசமா இருக்கான். இல்லன்னு நீங்க என்ன ஆறுதல் படுத்த சொல்லாதீங்க. ஐயோ அம்மா, அவன் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு நான் இப்ப காட்டுறேம்மா. பாருமா, பாரு. அன்னைக்கு மலைக்கோயில்ல உனக்காக வேண்டிக்கிட்டு மலைப்படியில ஏறி போய் பூ பறிச்சுட்டு வந்தாமா. 10 நிமிஷத்துக்குள்ள நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்குள்ள இதை செய்யணும்னு ஐயர் சொன்னார்மா. உனக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் பாரு. அவன் மனசுல நீ இருக்க ராசாத்தி. பாத்தியம்மா, உன் மேல பாசம் இல்லைன்னா இப்படி அடிபடுற அளவுக்கு உனக்காக ஓடி இருப்பானாமா. அண்ணே, உண்மையாவ சொல்றீங்க? நாங்க ஏமா உங்ககிட்ட போய் சொல்ல போறோம்? ஆமா ரசாதி, அவனுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், ஆனா அது அவன் உணரல. ராசாத்தி, அவன் மனசு உன்னை விரும்புது, ஆனா அவன் புத்தி தாமா உன்னை ஏத்துக்க மாட்டேங்குது. அம்மா, அவன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு இருக்காமா. அவன் உன்னை பிடிக்காத மாதிரி, உன் மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி உன்கிட்ட மட்டும்தான் நடிக்கிறான். அம்மா, அவன் உன்னை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும். அதுக்கப்புறம் அவனே உன்னை புரிஞ்சுப்பான். அது வரைக்கும் நீதான் ராசாத்தி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீ அவன் கூடவே இருக்கணுமா. அண்ணே, அவர் என் மேல இவ்வளவு பாசமா இருக்காருன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஐயோ ராசாத்தி, இன்னும் அவனுக்கே அது தெரியலமா. அம்மா, நிச்சயம் அவன் ஒரு நாள் அதை உன்கிட்ட சொல்லுவான். ஆனா அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா. ராசாத்தி, நான் மறுபடியும் சொல்றேம்மா, நீ இனியனை விட்டு போயிடக்கூடாதுமா. நீ அவன் கூடவே இருக்கணும். இந்த மாதிரி விவாகரத்து அது இதுன்னு கேட்டான்னு வையேன், அதுக்காகலாம் நீ அவனை விட்டு போயிடக்கூடாதுமா. அம்மா, அவன் கூடவே இருமா. நான் அம்மா உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா.
ராசாத்தி, இப்ப எதுக்கு அழுவுற? அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. இங்க யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியில வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏய் வாங்க நம்ம வெளியில நிற்போம். சரி. அப்போ டாக்டர் சொன்ன மாதிரி ராசாத்தியே இருந்து பார்த்துக்கிட்டோம். நாம கிளம்புவோம். ஆமா, டாக்டர் தான் சீக்கிரமே குணமாயிருன்னு சொல்லியிருக்காருல்ல. வாங்க கிளம்பலாம். நம்ம புள்ளைய நாம பாத்துக்க மாட்டோமா? நாம யாராவது இருந்து பாத்துக்குவோம். இல்லை நீ வேண்டாம், ராசாத்தியே இருந்து பார்த்துக்கிட்டோம். ராசாத்தி, நீ கூட இருந்து பாத்துக்க. ஏதாவது ஒண்ணுன்னா ஃபோன் பண்ணு, மாமாவை வர சொல்றேன். இனிய கண் முழிச்ச உடனே ஃபோன் பண்ணு. சரிங்க அத்தை. சரி. பார்த்து. வலிக்குதா மாமா? இல்ல, கொஞ்சம் பின்னாடி உட்கார வை. ஆ. மாமா, நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிடுறீங்களா? கொஞ்சமா. தண்ணி வேணுமா மாமா? ஹலோ, ஹலோ. மிஸ்டர் இனியன் இல்லைங்களா? நீங்க யாருங்க? நான் அட்வொகேட் மாரிமுத்து பேசுறேன். யாரு? ஒருவேளை மாமா வக்கீல் பேச்சு கேட்டு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டா என்ன பண்றது? என் உசிரே போனாலும் நான் போட மாட்டேன். ரசாத்தி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். யாரு போன்ல? மாமா, போன்ல யாருன்னு சொல்லு. யாரோ வக்கீல் பேசுறாரு. சரி கூட. நீ ஜூஸ போடு. ஹலோ இனியன், நான் அட்வொகேட் மாரிமுத்து பேசுறேன். உங்க ஒய்ஃப் கிட்ட நான் கொடுத்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டீங்களா? இல்ல சார், எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இத பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம். ஓ சார், நான் ரெடி ஆயிட்டு நேர்ல வந்து பாக்குறேன். சரி சரி, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க. சரிங்க சார், தேங்க்யூ.
அடி ராசத்தி பாத்து ராசாத்தி. ஏண்டி உனக்கு ஆரத்தி கூட எடுக்க தெரியாதா? இப்பதான் அவன் தேறி வந்திருக்கான், அவன் மேல நெருப்பு கொட்டுற. அது நான் பேசாத நீ. பண்றதையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு காரணமா சொல்ற? அதை தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. நான் தான் சொன்னேன்ல மங்கை, எல்லா பிரச்சனையும் இவளாலதான். இந்த கற்பூரம் மட்டும் அவன் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அண்ணி விடுங்க, அதான் படது இல்ல. பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் தம்பி? இனி அடிபட்டு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தான், அதுக்கும் இவதான் காரணம். இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறது இவளுக்கு பிடிக்கல. இத பாருடி, நீ இந்த வீட்டுக்கு பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கியா? சொல்லுடி. அத்தை சத்தியமா நான் வேணும்னு பண்ணல. பேசாத, வாயை மூடு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வாங்க. அத்தை நான் வேணும்னே பண்ணல, தெரியாம பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். பொய் சொல்லாத, நான் பாத்துட்டு தான் இருந்தேன். நீ வேணும்னு தான் பண்ண. மங்கை, உனக்கு வர வர திமிரு கூடி போச்சு. அவதான் தெரியாம பட்டுருச்சுன்னு சொல்றால, அதுக்குன்னு நீ அவளை அடிப்பியா? எப்படி தெரியாம படும்? இதே ராசாத்தி பண்ணிருந்தா அவளை ராசி இல்லாதவன் சொல்லுவீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் இன்னொரு கண்ணுல வெண்ணையும் வைக்காதீங்க. கண்மணி, இன்னொரு தடவை ராசாத்திக்கு கெட்ட பேர் வர மாதிரி பண்ண, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அதுக்குன்னு கை நீட்டி அடிப்பீங்களா? அப்புறம் உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? மங்கை, இது நல்லா இல்ல. அததான் நானும் சொல்றேன், இது நல்லா இல்ல. உங்க மருமகளை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஐயம், வர வர இந்த வீட்டுல பொம்பளைங்க பிரச்சனை ஓவர் ஆயிட்டே இருக்கு. சின்ன பிரச்சனையை கூட பெருசு பண்ணி சண்டை போட்டே இருக்கீங்க. ஆமா தம்பி, வாசல்ல வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பையன் வந்திருக்கான், அவனை வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. புனிதா, போய் கற்பூரத்தை எடுத்துட்டு வா. சரிப்பா. கூட ஆரத்தி எடுமா. வாடா, முன்னாடி வா. என்ன பண்ணிட்டு இருக்க கண்மணி? தயவு செஞ்சு எதுவும் பேச வேண்டாம். இப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க? இதுக்கு மேல என்ன ஆக வேண்டியது இருக்கு? இப்ப எதுக்கு இப்படி கத்தி பேசுற? போதும் சாமி, இதுக்கு மேல நான் பேசவே மாட்டேன். நான் இங்க இருந்தா தானே பிரச்சனை. கண்மணி, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. என்கிட்ட மட்டும் வந்து அதட்டி பேசுறீங்க. பேச வேண்டிய இடத்துல பேசாதீங்க. கண்மணி, சித்தி ஏதோ கோவத்துல பண்ணிட்டாங்க. எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல வாழவே முடியாது. கண்மணி, சொன்னா கேளு. நான் என்னமோ வேணும்னே பண்ண மாதிரி அவங்க என்ன அடிக்கிறாங்க. தெரியாம தானே கைப்பட்டுச்சு. அவ தட்ட கீழே போட்டதுக்கு என்ன வந்து அடிக்கிறாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருந்தா அது எனக்கு தான் அசிங்கம். கண்மணி, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாருக்கு வேணும் உங்க மன்னிப்பு? கட்டின பொண்டாட்டி அத்தனை பேர் முன்னாடி அடிக்கிறாங்க, அப்ப மூச்சு கூட விடல. அதுக்காக தான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல கண்மணி, நான் எங்க அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன்.
இங்க பாரு தள்ளுங்க, நான் துணி எடுத்து வைக்கணும். கண்மணி, கொஞ்சம் அமைதியா இரு கண்மணி. இப்போ விட போறீங்களா இல்லையா? வேணா கண்மணி. விடுங்க. கண்மணி, கண்மணி, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? அத்தை, என்ன யாரும் எதுவும் கேட்காதீங்க. விடு கண்மணி, அத பெருசா எடுத்துக்காத. ம். எப்படி அத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியும்? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் என்னால இங்க இருக்கவே முடியாது. அப்படி இருந்தா அது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு எனக்கு தான் தெரியும். கண்மணி, மங்கை உன்னை அடிச்சதுக்கு என்ன ஏதுன்னு அப்புறமா பேசிக்கலாம். என்ன தடுக்காதீங்க அத்தை. கண்மணி, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத. பாத்து. மாமா, குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? வேண்டாம் ராசாத்தி. இல்ல மாமா, ஏதாவது சாப்பிடுங்க. இல்ல ராசாத்தி, நீ வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரி மாமா. நாம ஒண்ணு நினைச்சோம், ஆனா நடந்தது வேற. பாவம் ராசாத்தி, நம்ம அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்க போறோங்கிறது தெரியாம நம்மள ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா பாத்துக்கிட்டா. இந்த சூழ்நிலையில அவகிட்ட பெரிய விஷயத்தை பத்தி பேசுறது நல்லா இல்ல, நல்லாவும் இருக்காது. ஆனா அதே சமயம் அவ செய்யற உதவியெல்லாம் ஏத்துக்கிட்டா ராசாத்தி நம்மள வேற மாதிரி நினைச்சிருவா. மாமா மனசு மாறிட்டாரு, நம்மளை ஏத்துக்கிட்டாரு, நம்ம வீட்டை விட்டு போக வேண்டாம்னு நினைச்சிருவா. அவ இஷ்டத்துக்கு நம்ம கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பா. அதுவும் தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் முடியும். என்ன பண்றது? வேண்டாம், இதுக்கு மேலேயும் நாம அவளை ஒவ்வொன்றுக்கும் எதிர்பார்க்க கூடாது. அவளை நமக்கு உதவி பண்ண அலோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ண விட்டோம், அவர் நம்ம கிட்ட இன்னும் அதிக நெருக்கமாக ட்ரை பண்ணுவா.